Money student. Next one deviation from ideal gas behavior. Last one பார்த்தீங்கன்னா கிரஹாம்ஸ் லா பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஒன்றா இருக்கக்கூடியது ரியல் கேஸ்னா என்ன, ஐடியல் கேஸ்னா என்ன, இதில் ரியல் கேஸ் எப்படி டிவியேட் ஆகக்கூடியதாக இருக்குது ஐடியல் கேஸ் பிஹேவியர்ல இருந்து அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர் பொதுவாக கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். இப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேஸ் ஈக்குவேஷன், கேஸ் பேசிஸ் ஈக்குவேஷன் வந்து சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. அதை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய கேஸ் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி குறிப்பிடும்போது ஒரு கேஸ் மாலிகுல் நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கேஸ் மாலிகுலோட வால்யூம், இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுலோட வால்யூம் டோட்டல் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது நெக்லெக்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த இதோட இதில் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூம் டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது நெக்லெக்டட், அதாவது லெஸ் வேல்யூவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அசம்ஷன் தான். என்ன அசம்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல். இதில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் மாலிகுல், இது ஒரு கேஸ் மாலிகுல், இது ஒரு கேஸ் மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு லெஸ்ஸு, அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கணும், நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லெஸ். இப்போ இந்த இதில் ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐடியல் கேஸுக்கு no force of attraction of gas molecule. இப்போ ரெண்டு கேஸ் மாலிகுல் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, அல்லது ஒரே கேஸாக இருந்தாலும் சரி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிட்வீன் த மாலிகுல் பிட்வீன் ஆட்டத்துக்கு இடையில பார்ட்டிகல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். அதாவது எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. கைனடிக் எனர்ஜி ஹையாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கேஸ் மாலிகுல் கைனடிக் எனர்ஜி ஹை அப்படின்னா என்ன ஆகும், அதிகமான இயக்க ஆற்றல் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும், அதாவது ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒன்றோட ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸு குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கைனடிக் மோஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு பலூன் சின்னதாக இருக்கக்கூடியதாக எடுத்துக்கிறோம். அதுவே வந்து இன்னும் காற்று அதிகமாக கொடுக்கும்போது இன்னும் பெருசாகக்கூடியதாக. நம்ம சார்லஸ் லாவில் பார்த்தோம், கோல்டு வாட்டர் பாத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு பலூன் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அதில் ஃபில் பண்ணியிருக்குமோ அவ்வளோதான் இருக்குது. அதே பலூனை ஏர் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் பாயில்டு வாட்டரில் வைக்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கேஸ் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வால்யூம் தான் அதிகமாகக்கூடியதாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகும். பொதுவாக கேஸ் மாலிகுல் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறோம். இதை லைட்டாக ஹீட் பண்ணோம்னாலே என்ன ஆகும், அது அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகும், இயக்க ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணோம்னா அப்போ அந்த டெம்பரேச்சர்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் அதிகமாக ஓடி நகரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இதில் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ கைனடிக் எனர்ஜி ஒன்றோட ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது, இப்போ இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியதில் அதிகமாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸு லெஸ்ஸாக இருக்கும், எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு. இதில் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் வந்து ஆட் பண்ண கிடையாது, நம்பர் ஆஃப் மோல் அதே தான். இதில் என்ன நம்பர் ஆஃப் மோல் 10 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே நம்பர் ஆஃப் மோல் 10 தான், என்னோட வேல்யூ வேரியேஷனே இல்லை. அதில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஐடியல் கேஸ்னா நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு கிடையவே கிடையாது. கைனடிக் எனர்ஜி ஹையாக இருக்குது. ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூம் டோட்டல் வால்யூம்ல இருந்து நெக்லெக்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூம் அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூம்ல இருந்து நெக்லெக்டட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து புறக்கணிக்கத்தக்க அளவு வால்யூம் இருக்கக்கூடியது. இந்த கண்டிஷன் இருக்கக்கூடியது தான் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதில் என்ன டெம்பரேச்சர் அதையும் நம்ம பார்க்கணும். என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர். சரி, இந்த கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா என்ன, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சர், இந்த கண்டிஷன் தான் ஐடியல் கேஸாக இருக்கக்கூடியது. இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PV = nRT கேஸ் ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ கைனடிக் எனர்ஜி பற்றி குறிப்பிடக்கூடிய பொதுவாக கேஸ் மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி பற்றி படிக்கக்கூடிய அந்த கேஸோட ஈக்குவேஷன் PV = nRT. கேஸ் மாலிகுல் இடையில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் இன்டராக்ஷன், நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், a volume of gas molecule compared to the total volume of the system neglected or small value இருக்கு. at low pressure and high temperature இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேஸ் ஐடியல் கேஸ். at all gases, எந்த கேஸஸா இருந்தாலும் சரி, இந்த டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கண்டிஷன்ல no force of attraction, high kinetic energy, இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து ஐடியல் கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் எல்லா டைமுக்குமே பாசிபிள் கிடையாது. எல்லா கேஸஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியது ஐடியலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ கேஸஸ் ஐடியல் கண்டிஷன் at the low pressure and high temperature, no force of attraction, kinetic energy is high. இந்த கண்டிஷன்ல எல்லா கேஸும் எல்லா டைம்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா குறிப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா liquefaction of gas. ஒரு கேஸ் மாலிகுலை லிக்விடா மாத்துறோம், ஹைட்ரஜனை லிக்விடா மாத்துறோம், நைட்ரஜன் கேஸை லிக்விடா மாற்றக்கூடியது. அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ் மாலிகுலை நம்ம லிக்விடா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு கேஸ் மாலிகுல் லிக்விடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. லிக்விடா இருக்கக்கூடியது வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிங்களா, அதில் என்ன ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதில் இருக்கக்கூடிய மாலிகுல் கடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் லெஸ்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதே சாலிட் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதும் ஸ்பேஸே கிடையாது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேஸ் மாலிகுல் கடையில் லெஸ், இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியது, ரொம்ப மைனூட் கேப் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல் கடையில் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோம், அதில் ஒரு டிராப் இங்க் வந்து அதில் கொட்டுங்க பாருங்கள், அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அதை பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த தண்ணி பூரா கலர் மாறிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கண்டினியூஸ் மோஷன் இருக்கக்கூடியதாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய மாலிகுல் கடையில் ஸ்பேஸ் இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கையை வச்சோம்னா உள்ள நம்ம கையை வைக்க முடியும் தண்ணியில். இதே இந்த செவத்தில் நம்ம கையை வச்சு கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த சாலிட் எடுத்துக்கிட்டாலும் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. இது க்ளோஸ்டு பேக்கேஜாக இருக்கக்கூடியதாக இருக்கும், இது லூஸ்ல அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். லிக்விட் எடுத்துக்கிட்டாங்க, கேஸஸ் எடுத்துக்கிட்டால் வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட். இந்த கேஸ் மாலிகுல்ல லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறோம். லிக்விடாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும், டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இதோட டெம்பரேச்சரை குறைக்கிறோம், ப்ரெஷரை அதிகரிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஈஸிலி லிக்விஃபைட் ஆகக்கூடியதாக இருக்குது. லிக்விடாக மாறும்போது இதுக்கு இடையில என்ன ஆகுது, ரெண்டும் ஒன்னோட ஒன்று நெருங்கி வரும்போது இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இதில் நம்ம ஐடியல் கேஸில் பார்க்குறப்ப நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல். இது இந்த கண்டிஷனில் லிக்விடாக மாற்றும் போது கேஸ் மாலிகுலை லிக்விடாக மாற்றுறப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கைனடிக் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் நகரக்கூடியதை காட்டிலும் லிக்விடில் மூவ்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த இது அப்படியே மாறக்கூடியதாக இருக்கு பாருங்க. ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர்.
ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர்ல இதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, லெஸ் ஆகுது, குறையக்கூடியதா இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதா இருக்கு, ஒன்னோட ஒன்று நெருங்கி வரக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன்ல ரியல் கேஸ், அதாவது இந்த ஐடியல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிஹேவியர்ல இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. பொதுவாக கேஸ் மாலிகுல் அட் லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் எல்லா டைம்லையும் எல்லா கேஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல, அதாவது நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹை கைனடிக் எனர்ஜி ஹையா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அட் ஆல் டைம், எல்லா டைம்லையுமே எல்லா கேஸுமே இந்த கண்டிஷனை இந்த கண்டிஷனை வந்து ஒபே பண்ணக்கூடியது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து டீவியேட்டா இது வந்து மாறி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடியல் கேஸ் ஆர் ரியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும்போது இன்டர்மாலிகுலர் இன்டராக்ஷன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹை ஆகுது, கைனடிக் எனர்ஜி லெஸ் ஆகும்போது இந்த கண்டிஷன் வந்து இந்த கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியது கேஸ், அது ஐடியல் கேஸ் அப்படிங்கிறோம். அதுவே கேஸ் லிக்விடாக மாற்றும் போது அதோட கண்டிஷனும் மாறுது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியல் கேஸ் ஆர் ரியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட ஐடியல் கேஸ் பிஹேவியர் என்ன டீவியேட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் மூலமாக இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ரியல் கேஸ் எப்படி ஐடியல் கேஸ் பிஹேவியராக ஒபே பண்ணக்கூடியதாக இருக்கு. ரியல் கேஸ் அப்படிங்கிறது இயல்பான வாயுக்கள் சொல்லக்கூடிய பொதுவாக கேஸ் பேசிஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஹீலியம், நியான் இதெல்லாமே வந்து கேஸஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். இந்த ரியல் கேஸ் எப்படி டீவியேட்டாக இருக்குது ஐடியல் கேஸில் இருந்து அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேஸ் ஈக்குவேஷன் என்ன நம்ம பார்த்தோம், PV equal to nRT. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் PV by nRT. ரேஷியோ ஆஃப் PV and nRTங்கிறது தான் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z அப்படின்னு சொல்றோம். PV அப்படிங்கிறதுக்கு என்னங்க ஃபார்முலா, nRT ன்னு. சரி, கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பா இந்த ஃபார்முலா எழுதும்போது Z வேல்யூ PV by nRT அப்படின்னு கொடுக்குறோம். இந்த இதுல Z அப்படின்னா என்ன, Zங்கிறது ஐடியல் கேஸ் குறிப்பிடக்கூடியது, ஐடியல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல். இப்போ Z யூனிட்டியா இருக்கக்கூடியது Z வேல்யூ. இப்போ PV க்கு என்ன, nRT. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா nRT by nRT Z equal to cancel ஆகும்போது 1, Z equal 1 வேல்யூ கிடைக்கக்கூடியது. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் all temperature and pressure conditionல all gases obey Z value 1 is ideal gas. இது வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z வேல்யூ 1 ன்னு இருக்கக்கூடியது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த யூனிட்டியா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா Z equal to 1 when a gases is deviate in ideal condition. எப்ப ஐடியல் கண்டிஷனை டீவியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட Z வேல்யூ 1 விட லெஸ் ஆகவோ அல்லது ஹை ஆகவோ. எப்படின்னு பாத்தீங்கன்னா Z வேல்யூ கிரேட்டர் than 1 ஆகவோ, Z வேல்யூ 1 விட லெஸ் ஆகவோ. இப்போ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா Z வேல்யூ கிரேட்டர் than 1னா 1 விட அதிகமான வேல்யூ போகக்கூடியது இது பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது லெஸ் வேல்யூவா இருக்கக்கூடியது நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. இதோட யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1க்கு அருகாமையில அல்லது 1ங்கிற வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஐடியல் கண்டிஷன் சொல்லக்கூடியது. இப்போ ரியல் கேஸ் ஐடியல் கண்டிஷன் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா Z வேல்யூ 1 ன்னு இருக்கணும்.
இதே கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 இருக்கக்கூடியது டீவியேட் ஆகக்கூடியது. அது என்ன கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஐடியல் கேஸ் அப்படின்னாக்கா லோ பிரஷர் ஹை டெம்பரேச்சர் இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z வேல்யூ. இதோட வேல்யூ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z PV by nRT. Z வேல்யூ 1 ன்னு இருக்கக்கூடியது யூனிட்டியா இருக்கக்கூடியது. இதோட யூனிட்டி வந்து எஃபெக்ட் ஆகும்போது ரியல் கேஸ் deviate from ideal gas. ஒன்னோட ஹையா இருக்கும்போது அல்லது லெஸ்ஸா இருக்கும்போது deviate ஆகக்கூடியதா இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா some gases எக்ஸாம்பிளா ஹைட்ரஜன், நைட்ரஜன், மீத்தேன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு இந்த கேஸஸ் எடுத்துக்கிறோம். மாலிகுலா வந்து ரெண்டு இருக்கக்கூடியது இருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக் மாலிகுல், ஒன்று மோனோடாமிக் மாலிகுல், ஹீலியம் இருக்கக்கூடியது. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z-க்கும் பிரஷருக்கும் கிராஃப் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் நம்ம கிராஃப் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் x ஆக்சிஸ்லையும் y ஆக்சிஸ்ல வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z ஃபார்முலா PV by nRT. கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் 1 இந்த வேல்யூ தான் 1 ன்னு இருக்கக்கூடியது. Z equal to 1 ன்னு இருக்கணும். PV by nRT. இந்த லேசரோட வேல்யூ 1 ன்னு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் தான் வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டாட்டடா நம்ம இந்த லைன் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம போட்டுறோம். கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z-க்கும் பிரஷருக்கும் நம்ம கிராஃப் வேல்யூ கொடுக்கறப்ப இந்த மாதிரி பேரலலா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ஐடியல் கேஸ் கண்டிஷன் இருக்கக்கூடியது Z வேல்யூ 1 அப்படின்னு சொல்றோம். யூனிட்டியா இருக்கக்கூடியதா இருக்கும். நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கைனடிக் எனர்ஜி ஹையா இருக்கக்கூடியது. இதுல ஹைட்ரஜன் பாருங்க செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த டாட்டட மேல கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நைட்ரஜன் ஃபோர்த் ஒன்னா இருக்கக்கூடிய மீத்தேன், லாஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடியது பாருங்க கார்பன் டை ஆக்சைடு. இதோட பிரஷர் பாருங்க லோ பிரஷர்ல இந்த இடத்துல 1 ன்னு இருக்கக்கூடியதா இருப்பாங்க. இந்த 1 வேல்யூ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z வேல்யூ 1 ன்னு இருக்கக்கூடியது. இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியது தான் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இதுல இருந்து டீவியேட்டா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த கிராஃப் செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் அட் வேரியஸ் டெம்பரேச்சர். நைட்ரஜன் கேஸ்க்கு வேரியஸ் டெம்பரேச்சர்ல இதோட கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டருக்கும் பிரஷருக்கும் நம்ம கிராஃப் வேல்யூ கொடுக்கும்போது பாருங்க இந்த Z1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. இங்க 220 கெல்வின், செகண்ட் லைன் பார்த்தா 273, தேர்ட் லைன் பார்த்தா 327 கெல்வின், ஃபோர்த் லைன் பார்த்தா 400 கெல்வின்ல இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றுமே இதுல என்ன லோ பிரஷர் ஹை டெம்பரேச்சர்ல ஐடியலியா இருக்கு. இந்த கண்டிஷன் ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருப்பாரு. 220 ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருக்கும்போது பாருங்கள் இதில் குறையக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருக்கும்போது என்னாகும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து மினிமம் ஆகி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. அந்த கண்டிஷனில் இது கிடைச்சிருக்கு. இந்த என்ன கண்டிஷன் லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர் இந்த கண்டிஷனில் என்ன ரியல் கேஸ் வந்து ஐடியலியாக ஒபே பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அந்த சரி டீவியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றா இந்த கிராஃப் வேல்யூவே எடுத்துப்போம். டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது, ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஒரு சிலிண்டரில் இந்த கேஸ் மாலிகுல் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி கேஸ் மாலிகுல் இருக்குது. டெம்பரேச்சர் ஹை, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும். நோ ஃபோர்ஸ். டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது. கைனடிக் எனர்ஜி ஹையாக இருக்கும்.
இப்போ இன்டர்மாலிகுலர் இன்டராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெஸ்ஸாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது. இப்போ இந்த இதில் நம்ம ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸோட வால்யூம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூம் வந்து நெக்லெக்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் டெம்பரேச்சர் ஹையாக அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் இந்த சிலிண்டரோட கண்டெய்னரில் இருக்கக்கூடிய வால்வில் பம்பாட் மோதக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுலோட டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த சிலிண்டரோட கண்டெய்னரில் வந்து போய் மோதக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இருக்கக்கூடிய மாலிகுல் ஒரு கேஸ் மாலிகுலோட இண்டிவிஜுவல் வால்யூமை நம்ம கால்குலேட் பண்ணும்போது டோட்டலாக இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூமில் இருந்து லெஸ்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும், நெக்லெக்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஐடியலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஹை டெம்பரேச்சரில். இதே டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது, லோ டெம்பரேச்சர் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், அட்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனும் டிக்ரீஸ் ஆகக்கூடியது, அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி லோவாகும் போது கைனடிக் மோஷன் லோவாக இருக்கும்போது குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போ குறையும் போது இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சரை லெஸ் பண்ணுறப்ப இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கைனடிக் மோஷன் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது இயங்கக்கூடிய வேகமாக நகரக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணுது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில். இந்த கண்டிஷனில் நான் ஐடியல் கேஸ் மாலிகுல் என்னவா இருக்கு, நான் ஐடியலா. இந்த கண்டிஷன் என்ன ஐடியல் தான் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதே ப்ரெஷருக்கு எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது என்னவா இருக்கு, அதில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கு, ஐடியல் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்றோம். டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருக்கும்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் லோவாக இருக்கும். அந்த கண்டிஷன் இப்போ நம்ம ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கலாம். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ என்ன இருக்கும், இந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி லெஸ் லோ ப்ரெஷர்ல கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். லோ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. அந்த கேஸ் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கக்கூடியதாக, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஃப்ரீயாக மூவ்மெண்ட் நகரக்கூடியதாக இருக்கும், கைனடிக் மோஷன் ஹையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே ஹை ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும்போது என்ன ஆகும், இதே அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகரிக்கும் போது கைனடிக் மோஷன் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அதிகரிக்கும் போது இது ஒன்றோட ஒன்று நெருங்கி வரும்போது இது மூவிங் வந்து குறையக்கூடியதாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் அதிகரிக்கிறப்ப இதோட வால்யூம் என்ன ஆகுது, பொதுவாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் குறையக்கூடியதாக இருக்கும். இந்த இதில் ப்ரெஷர் அதிகரிக்கிறோம், ப்ரெஷர் அதிகரிக்கும் போது என்னாலும் இவ்வளோ ஃபுல்லாக இருந்த வால்யூம் குறைஞ்சிட்டே வரும். இன்னும் ப்ரெஷர் அதிகரிக்கும் போது இதோட வால்யூம் இன்னும் ஒரு மடங்கு குறையும். இப்போ வால்யூம் குறையும் போது ப்ரெஷரு அதிகரிக்கும் போது வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் ஹையாக இருக்கும். அப்போ கைனடிக் மோஷன் வந்து நகரக்கூடியது குறையக்கூடியதாக இருக்குது. இந்த கண்டிஷனில் பாருங்கள், இந்த லோ ப்ரெஷர் இதில் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அட்ராக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்குது. இது ஐடியல். இது நான் ஐடியல். இந்த கண்டிஷன் நான் ஐடியல் ரியல்னு சொல்லலாம், ரியல் கேஸ். இப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல கேஸ் மாலிகுல் ஐடியல் கண்டிஷன்ல இருக்கு. எப்போ டீவியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் பாயில் பாயிண்ட் அப்படின்னு என்ன? பாயில் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இசட் வேல்யூ 1 சொல்லக்கூடிய இந்த ஸ்டைலில் என்ன கிடைக்கக்கூடியது. இந்த இசட் வேல்யூ 1ங்கிறது தான் பாயில் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். பாயில் பாயிண்ட் அப்படிங்கிறது at a fixed temperature, அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ல இதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்ல கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் வந்து 1ன்னு கிடைக்கக்கூடியது வேல்யூ. அதாவது இசட் வேல்யூக்கும் அதே மாதிரி ப்ரெஷருக்கும் நம்ம கிராஃப் வேல்யூ கொடுக்கும்போது 1ன்னு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ல என்ன கிடைக்கக்கூடியது தான் பாயில் பாயிண்ட்னு சொல்றோம். அட் எ பாயில் பாயிண்ட் அபோவ், இதுக்கு மேல இசட் கிரேட்டர் than 1 சொல்லக்கூடியது பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். அட் இசட் வேல்யூ லெஸ் than 1 அப்படின்னு சொல்லக்கூடியது அட் எ பிரஷர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும்போது, பிரஷர் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிறப்ப இது லோ பிரஷர்ல மேல பாசிட்டிவ் டீவியேஷன், இந்த நெகட்டிவ் டீவியேஷன்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் வேல்யூ லெஸ் ஆகுது, மினிமம் ஆகுது. ஒரு பிளேஸுக்கு அப்புறம் சர்டன் பிளேஸுக்கு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்கு, ரைஸ் ஆகும். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி இந்த ஐடியல் கேஸ் கண்டிஷனுக்கு வரக்கூடியதாக இருக்கு. இந்த இதில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் கண்டிஷன்ல இருந்து டிவியேட் ஆகுது, குறையுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே போகக்கூடியது பாசிட்டிவ் டீவியேஷன், இங்கே கீழே வரக்கூடியது நெகட்டிவ் டீவியேஷனாக இருக்கக்கூடியது. இப்போ இதில் இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐடியல் கேஸ் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுலோட வால்யூம் டோட்டல் வால்யூம்ல இருந்து ரெகுலேட்டடாக இருக்கும். இதுதான் வந்து ஐடியல் கேஸ். இந்த கண்டிஷன் வந்து எப்போ டிவியேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் கண்டிஷனில் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ்ல இருந்து டிவியேட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு ரியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ரியல் கேஸ் பிஹேவ் ஐடியலி அப்படின்னா என்ன? ரியல் கேஸ் பிஹேவ் ஐடியலின்னு சொல்லக்கூடியது லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர். இதோட கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் நம்ம கொடுக்கும்போது பாருங்க, கம்பேர் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது Z வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா PV nRT, இது ரியல் கேஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இது ஐடியல் கேஸ் ஓட வால்யூம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா nRT/P. பொதுவாக பாருங்க PV = nRT, இந்த ஃபார்முலா தான். இந்த கேஸ் ஈக்குவேஷன் தான். வால்யூம் மட்டும் போட்டோம்னா nRT/P வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பொதுவாக PVக்கு என்ன nRT, இந்த PVக்கு nRT அப்படிங்கிறது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாருங்க, சரியாயிடும். PVக்கு வந்து பார்த்தீங்கன்னா nRTன்னு கொடுத்தோம்னா அது கேன்சல் ஆயிடும். இந்த இதில் Z = V real V ideal. V real எழுதுங்க பாருங்க, ரியல் கேஸுக்கு nRT/P வரும். ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் ரெண்டுக்குமே எழுதுங்க nRT/P nRT/P வரும். இதெல்லாம் கேன்சல் ஆனாக்கா 1ன்னு வேல்யூ கிடைக்குது. கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் 1ன்னு வரக்கூடியது. இந்த இதில் V ரியல் கேஸ் பை V ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் ஓட வால்யூம் மோலார் வால்யூம் V ரியல்ங்கிறது, V ஐடியல்ங்கிறது கேஸஸ் ஐடியல் கேஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அதோட வால்யூம் வந்து V ஐடியல்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து டிவியேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஐடியல் கேஸ் எப்படி வந்து அது மாறுபட்டு இருக்கக்கூடிய டிவியேட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம்.